சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நிழல் யுத்தம் இப்போது நிலத்தடி பதுங்குகுழிகளுக்குள் நுழைந்துள்ளது. ஈரானின் புதிய அதிகார மையமாக பார்க்கப்படும் முஜ்தபா கமேனி ஒரு ரகசிய பதுங்குகுழிக்குள் இருந்து ஆட்சியை வழிநடத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பகிரங்கமாக அறிவித்துள்ளார். ஒருபுறம் ஹார்முஸ் விவகாரத்தில் நாங்கள் கணிக்க தவறிவிட்டோம் என இஸ்ரேல் ஒப்புக்கொண்டாலும், மறுபுறம் ரஷ்யா வழங்கப் போகும் 5000 பைபர் ஆப்டிக் மாயாவி ட்ரோன்கள் இஸ்ரேலின் அயர்ன் டோமுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளன. இதற்கிடையில் ஈரானின் $270 பில்லியன் இழப்பீட்டு கோரிக்கையால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தத்தை கிழித்தறிந்துவிட்டு பெய்ஜிங் நோக்கி பயணமாகின்றார். ட்ரம்பின் பெய்ஜிங் பயணம் ஈரானை பணிய வைக்குமா அல்லது அமெரிக்கா சீனா இடையே புதிய வர்த்தக போரை தொடங்குமா? ரஷ்யாவின் 5000 ட்ரோன்கள் வளைகுடா போரின் போக்கை மாற்றப் போகின்றதா? பதுங்குகுழிக்குள் இருக்கும் முஜ்தபா கமேனியின் அடுத்த மூவ் என்ன? ஆசிய நாடுகளின் எரிபொருள் தாகம் எப்போது தீரும்? வளைகுடா போர்க்களத்தின் நேரடி தகவல்களுடன் விரிவான தொகுப்பு இதோ. வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். வளைகுடா போர்க்களம் என்று புதிய திருப்பத்தை சந்தித்துள்ளது. அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் அதிகாரத்தை கைப்பற்றிய முஜ்தபா கமேனி எங்கே இருக்கின்றார் என்ற மர்மத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது விடையளித்துள்ளார். CPS தொலைக்காட்சியின் 60 மினிட்ஸ் நிகழ்ச்சியில் பேசிய நெதன்யாகு, முஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கின்றார் என்றே நான் நம்புகின்றேன். அவர் ஏதோ ஒரு ரகசிய பதுங்குகுழியில் ஒளிந்து கொண்டு அதிகாரத்தை செலுத்த முயல்கின்றார் என தெரிவித்துள்ளார். அலி கமேனிக்கு இருந்து அளப்பெரிய அதிகாரம் தற்போது முஜ்தபாவிற்கு இல்லை என்றும் அவரது ஆதிக்கம் குறைந்து வருவதாகவும் நெதன்யாகு சுட்டிக்காட்டியுள்ளார். போர்க்களத்தில் ஒரு முக்கிய உண்மையை நெதன்யாகு முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் இவ்வளவு திறம்பட கட்டுப்படுத்தும் என்பதையும், அதன் மூலம் உலக போக்குவரத்தை முடக்கும் என்பதையும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் முன்கூட்டியே கணிக்க தவறிவிட்டன என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஈரானுடனான போர் எப்போது முடியும் என்ற கேள்விக்கு நெதன்யாகு பதில், ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முற்றிலும் வெளியேற்றப்பட வேண்டும். அவர்களின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் முற்றிலுமாக சிதைக்கப்படும் வரை போர் ஓயாது. ஈரானிய ஆட்சி வீழ்வது என்பது ஒரு நிறுவனம் திவாலாவதை போன்றது. அது படிப்படியாக நடந்து இறுதியில் முழுமையாக சரிந்துவிடும் என அவர் கூறினார். ஹார்முஸ் ஜலசந்தியில் வெடித்துள்ள போர் வெறும் ஏவுகணைகளோடு நின்று விடாமல் ஆசிய மக்களின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிசக்தி நெருக்கடியால் ஆசிய பொருளாதாரங்கள் நிலை குலைந்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி வருகின்றது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஆசிய அரசாங்கங்கள் சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்க பல நாடுகளில் ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய பணிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்புவதற்காக வாகனங்கள் கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நிற்கின்றன. பல இடங்களில் எரிபொருள் பங்கீடு முறை அமலுக்கு வந்துள்ளது. அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காததால் ஆசியா முழுவதும் நீண்ட நேர மின்வெட்டு அமலில் உள்ளது. எண்ணெய் விலை உயர்வு ஆசிய நாடுகளின் கஜானாவை காலி செய்து வருகின்றது. உணவு, உரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளதால் ஆசிய நாடுகளின் நாணய மதிப்பு டாலருக்கு நிகராக கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. எனவே கடனில் இருக்கும் நாடுகள் எரிபொருள் வாங்க வேண்டும். கடன் வாங்கவோ அல்லது மற்ற மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதியை குறைக்கவோ நிர்பந்திக்கப்பட்டுள்ளன. ஆசியாவிற்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும்பகுதி இந்த நீர்வழி பாதையாகவே வருகின்றது. இந்த பாதை எவ்வளவு காலம் முடங்குகின்றதோ அவ்வளவு காலம் ஆசிய நாடுகளின் பொருளாதாரம் மீள முடியாத இருளில் மூழ்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சர்வதேச அரசியலின் இரு பெரும் துருவங்களான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரும் மே 13 முதல் 15 வரை பெய்ஜிங்கில் நேருக்கு நேர் சந்திக்க உள்ளனர். ஈரானில் போர் வெடித்ததால் தள்ளிப்போன இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் தற்போது வளைகுடா பதட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தின் மிக முக்கிய நோக்கம் ஈரான் விவகாரமே. அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க ஈரானை சம்மதிக்க வைத்ததில் சீனாவின் ரகசிய பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ட்ரம்பின் வருகைக்கு முன்னதாகவே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சீனாவிற்கு சென்று ஆலோசனை நடத்தியுள்ளது. பெய்ஜிங் ஒரு முக்கிய டீல் பேசி முடித்திருப்பதை காட்டுகிறது. ட்ரம்பின் இந்த பயணத்தில் $1 பில்லியன் மதிப்பிலான வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. சீனா நூற்றுக்கணக்கான போஜிங் விமானங்களை வாங்கவும் அமெரிக்க விவசாய பொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யவும் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க தொழில்நுட்பத்திற்கு தேவையான சீனாவின் அரிய கனிமங்களை பெறுவதில் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார். அமெரிக்க சந்தையில் சீன மின்சார வாகனங்களான பைட் நுழைய அனுமதி கிடைக்குமா என்பதும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படும். ரஷ்யா அமெரிக்காவுடன் சீனாவை உள்ளடக்கிய ஒரு புதிய அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் முன்மொழிய வாய்ப்புள்ளது.
வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடந்து வந்த அமைதி பேச்சுவார்த்தை தற்போது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை சந்தித்துள்ளது. அமெரிக்கா முன்வைத்து 14 அம்ச திட்டத்தை ஈரான் சில திருத்தங்களுடன் திருப்பி அனுப்ப அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிபர் ட்ரம்ப் ஒரேயடியாக நிராகரித்துள்ளார். ஏன் இந்த முட்டுக்கட்டை? இருதரப்பின் மோதல் புள்ளிகள். ஒன்று, அணுசக்தி மற்றும் யுரேனியம். அமெரிக்கா ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்றும் சுமார் 400 கிலோ உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் பிடிவாதம் பிடிக்கிறார். ஈரான் எங்கள் அணுசக்தி இறையாண்மையை விட்டுக் கொடுக்க மாட்டோம், யுரேனியத்தை ஒப்படைக்க மறுக்கும் ஈரான் கட்டுப்பாடுகள் சில ஆண்டுகளுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. இரண்டாவது, கோர்முஸ் ஜலசந்தி மற்றும் சுங்க கட்டணம். ஈரான் இந்த நீர்வழியில் செல்லும் கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணம் வசூலிக்கவும் அதனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் ஈரான் உரிமை கோருகிறது. அமெரிக்கா, ஹார்முஸ் ஒரு சர்வதேச நீர்வழி, அங்கு ஈரானின் ஆதிக்கத்தை ஏற்க முடியாது என அமெரிக்கா கூறுகிறது. ஈரான் தனது முற்றுகையை நீக்கினால் மட்டுமே அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை விலக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மூன்றாவது, $270 பில்லியன் இழப்பீடு. ஈரானின் அதிரடி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு $270 பில்லியன் போர் இழப்பீடு வழங்க வேண்டும் என ஈரான் மிரட்டுகிறது. ட்ரம்பின் ரியாக்ஷன். இந்த இழப்பீட்டு கோரிக்கையை ட்ரம்ப் கோபத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. நான்காவது, $20 பில்லியன் சொத்துக்கள். தடை செய்யப்பட்டு சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது ஈரானின் முக்கிய கோரிக்கை. இதற்கு பதிலாகவே தடைகளை தளர்த்து அமெரிக்கா ஆலோசித்து வருகின்றது. ஐந்தாவது, பிராந்திய கூட்டாளிகள். ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகளுக்கு வழங்கும் ஆதரவை ஈரான் நிறுத்த வேண்டும் என்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது. ஆனால் தனது பாதுகாப்பு கவசங்களை இழக்க ஈரான் தயாராக இல்லை. ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான ராணுவ உறவு தற்போது புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மின்னணு போர் முறைகளால் கூட வீழ்த்த முடியாத 5000 அதிநவீன பைபர் ஆப்டிக் ட்ரோன்களை ஈரானுக்கு வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளதாக வெளியாகியிருக்கும் உளவுத்துறை தகவல்கள் உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்துள்ளன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அதிநவீன மின்னணு தடுப்பு சுவர்களை இந்த ட்ரோன்கள் எப்படி தகர்க்கின்றன? வழக்கமான ட்ரோன்கள் ரேடியோ அலைகள் மூலம் இயங்கும். ஆனால் இந்த ட்ரோன்கள் மிக மெல்லிய பைபர் ஆப்டிக் இழைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. சிக்னல்கள் வயர் மூலம் செல்வதால் இஸ்ரேலிய ஜாமிங் கருவிகளால் சிக்னலை துண்டிக்க முடியாது. இது இஸ்ரேலிய டெடார்களுக்கு போக்கு காட்டும் ஒரு மாயாவி ஆயுதமாக மாறியுள்ளது. தி எகானமிஸ்ட் மற்றும் வியான் வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் 5000 பைபர் ஆப்டிக் FPV ட்ரோன்களை ஈரானுக்கு வழங்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. வெறும் ட்ரோன்களை மட்டும் வழங்காமல் ஈரானிய வீரர்களுக்கு இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான சிறப்பு பயிற்சிகளையும் ரஷ்யா வழங்க உள்ளது. கடந்த சில நாட்களாக லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இதே போன்ற ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலின் அயன் டோம் தளங்களை துல்லியமாக தாக்கி வருகிறது. இந்த தொழில்நுட்பத்தை ரஷ்யா ஏற்கனவே ஈரானுக்கு கசிய விட்டிருக்கலாம் என்றும் இப்போது அதிகாரப்பூர்வமாக பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை வழங்கப் போவதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரு புதிய தொழில்நுட்ப போரை தொடங்கியுள்ளது. இஸ்ரேலின் அதிநவீன டெடார் மற்றும் ஜாமிங் கருவிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத FPV ட்ரோன்கள் இஸ்ரேலிய படைகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ராணுவத்தின் மின்னணு தடுப்பு சுவர்களை ஹிஸ்புல்லா எப்படி தகர்க்கிறது என்ற ரகசியத்தை ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் ரேடியோ அலைகளுக்கு பதிலாக மிக மெல்லிய பைபர் ஆப்டிக் இழைகள் மூலம் கைமுறையாக இயக்கப்படுகின்றன. வயர் மூலம் இணைக்கப்பட்டிருப்பதனால் இஸ்ரேலின் எந்தவொரு ஜாமிங் கருவியாலும் இந்த ட்ரோன்களின் சிக்னலை துண்டிக்க முடிவதில்லை. இது இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையை நிலைகுலைய வைத்துள்ளது. இதற்கான அதிரடி ஆதாரத்தை ஹிஸ்புல்லா கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ளது. வடக்கு எல்லை பகுதியில் உள்ள இஸ்ரேலின் பெருமை மிக்க அயன் டோம் பீரங்கி தளம் ஒன்றை இந்த FPV ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கி அளிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த காவல்துறை வாகனங்கள் என அழைக்கப்படும் ட்ரோன்களை சமாளிக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் தீவிரமாக முயன்று வருகின்றனர். கடந்த வாரம் தெற்கு லெபனான் சென்று மூத்த அதிகாரிகள் இந்த ட்ரோன்களை முன்கூட்டியே கண்டறிந்து சுட்டு வீழ்த்து புதிய பாதுகாப்பு திட்டங்களை வகுத்துள்ளனர். இருப்பினும் ஹிஸ்புல்லாவின் வேகத்திற்கு ஏற்ப இஸ்ரேலிய ராணுவம் தன்னை தகவமைத்துக் கொள்ள இன்னும் திணறி வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.